சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே சதா நீ கருணை செய் சரஸ்வதியே கமலாசனியே கருணை செய் சரஸ்வதியே காயத்ரியே ஜெய பாரதியே கருணை செய் சரஸ்வதியே கானகீத ஞான போத பதமுறையே கருணை செய் சரஸ்வதியே கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்கத் தகவினும் பக்குவக் குரலே கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்கத் தகவினும் பக்குவக் குரலே கற்க கசடர கற்பவை கற்றப்பி நிற்கத் தகவினும் பக்குவக் குரலே கருத்துடனே துதித்துலகில் மகத்துவரே கருத்துடனே துதித்துலகில் மகத்துவரே கருத்துடனே துதித்துலகில் மகத்துவரே கருணை செய் சரஸ்வதியே கருணை செய் சரஸ்வதியே கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி கல்விக்குரிய ராணி வெள்ளை துகில் வாணி கருணை செய் சரஸ்வதியே சரஸ்வதியே குருநாதா இணையாளும் குமரா தேவா குறவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாடு மரபாதார் உண்மையன்பில் ஒளிவீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளும் ஈசா நேசா வள்ளியினை கண்பாறை தணிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரு புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன்
சரணடைந்தால் கருணை வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். சண்முகனை சரணடைந்தால் சங்கீதம் பாட வரும். ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் காமிநாதனே சரவணனே. ஆறுபடை வீட்டில் ஓடி விளையாடும் சுவாமிநாதனே சரவணனே. ஆறுமுகம் கொண்டு ஆறுதல் தந்து கோடி நலன் காட்டும் குருபரனே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்குகின்றேன். பாரதத்தாய் மடியினிலே பண்புடனே தவழுகிறேன். பாரதத்தாய் மடியினிலே பண்புடனே தவழுகிறேன். பழமையெல்லாம் நினைவூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன். பழமையெல்லாம் எழிலூட்டும் பைந்தமிழில் பாடுகிறேன். கால வரலாறு போற்றி புகழ் பாடும் கவிதையாவுமே தனித்தமிழே. காலவரலாறு போற்றி புகழ்வார் கவிதையாவுமே தனித்தமிழே. நாளும் முறையோடு நன்மை பல தந்து வாழ வழிகூறும் திருக்குறளே. முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். தித்திக்கும் குமரன் பெயரில் தெய்வீக அழகை கண்டேன். முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்றேன். அந்த கந்தனை பணிந்து காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாட்டா கண்ணாத்தா உன்னை காணாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா. உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் நாடி நில்லாத்தா. தென்னை தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டே மரத்தோப்பினிலே தேங்காய பறிச்சுக்கிட்டு தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா. நாங்கள் தேடி வந்த முந்தனையே செல்லாத்தா. நீ என நீரை எடுத்துக்கிட்டு எங்க குறை கேட்டுக்கிட்டு நீரை எடுத்துக்கிட்டு எங்க ஊர தீர்த்து போட்டு பலமான வாழ்வு கொடு மாரியாத்தா. நல்ல வழிதனையை காட்டி விடு மாரியாத்தா. இந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்ல நினையாத்தா. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு பாலை கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றினிலே ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நாங்கள் பக்தியுடன் ஊற்ற வந்தோம் மாரியாத்தா. நீ பாம்பாக மாறி நீ பாம்பாக மாறியதை பாம்பாக குடித்து விட்டு தானாக ஆடி வாணி மாரியாத்தா. நல்ல வழிதனையை காட்டி விடு மாரியாத்தா. உந்த பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீயாத்தா. இல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருகில் ஆடி நில்லாத்தா. கண்ணாத்தா எங்களை காணாத்தா. கண்ணாத்தா எங்களை காணாட்டா. இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன்
5 வகையான நிலங்களிலே எனது நிலம் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பி தலைவன் என்னுடைய தந்தை. தாயின் பேர் நங்கை மோகினி. இடதந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தையிலிருந்து சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். உங்க அப்பாவுக்கா? எங்க அப்பாவுக்குன்னு கிடையாது, பொதுவா எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் அது. ஏன்னா ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தானா வெளியில பயிலோட சுத்துப்பட்டு ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சேருவானே, அப்படியும் ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். இப்ப ராத்திரியா ஆம்பளை பிள்ளைலாம் அப்படிதான் வர்றாங்களோ? ஆமா, ஒரு ஆம்பளை பிள்ளைங்கிற ஏக்கம் அந்த மாதிரி இருக்கும். அதுவே ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா, ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அது வீட்டை விட்டு வெளியில போகாம ஸ்கூல் போயிட்டு வந்தவன், பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே ரூமுக்குள்ள உட்காந்து டச்சு செல்ல பண்ணிட்டு அது பாட்டும் இருக்குமேனு ஒரு ஏக்கம் இருக்க தானே செய்யும். இப்படியெல்லாம் யாரு ஏங்கி இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை தான் நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்கு தோணும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரி தான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளி கொடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வர்றாரு. எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமானே? பார்த்தாலே தெரியுதுங்க உங்க அப்பா எந்த குறையுமே உங்களுக்கு வைக்கல. எப்படி சொல்றீங்க எந்த குறையுமே வைக்கலன்னு? பார்த்தா 250 பவுன் நகை அள்ளி போட்டுட்டு வந்திருக்கே, அப்படியே ஜொலிக்குது, அப்படியே ஜொலிக்குது, அப்படியே மீனாட்சி அம்மன் மாதிரி. 250 பவுன் நகை மாதிரி தெரியுதா? அதெல்லாம் கூட இருக்குமோ? ஜொலிக்குதா? தகன்னு மின்னுதா பார்க்கும் போது. இதெல்லாம் அம்முட்டே மொத்தமா கொண்டே நான் காயெல்லாம் கடையில் போட்டேன்னா 50 ரூபாய்க்கு கூட எடுத்துக்க மாட்டாங்க. போய் சொல்லாது, யாரும் வந்து திருடிட்டு போயிடுவாங்க தானே. இதெல்லாம் உண்மையிலே தங்க வைரம் வைடூரிய மாதிரி தான். நான் ஏன்னா இங்க ராத்திரில இப்படி நின்று பாடிக்கிட்டு இருக்க போறேன். நேரம் வீட்டுல நல்லா பஞ்சு மெத்தல படுத்து தூங்கிட்டு இருக்க மாட்டேன். ஓ, போய் சொல்றாங்க வழின அங்கே கேளுங்க. இருந்தாலும் கூட அப்படிலாம் எந்த குறையும் இல்லாமல் வளர்த்த எங்க அப்பாவுக்கு நான் எந்த குறையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோட இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு. காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேன்னா என் கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சாத்தான் யார் யாரையும் கூட வராங்க வரல அப்படிங்கிற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். சொல்லுங்க மனசுல உள்ளது. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன், அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னங்க, ஒன்னாதான் வண்டியில வர்றேன். ஆமா. ஒன்னாதான் சாப்பிட போனேன். ஆமா. ஒன்னாதான் நாடக கோட்டைக்கு இங்கே வந்தேன். ஆமா. ஆனா இந்த விஷயம் மட்டும் எங்கள்கிட்ட நீங்க சொல்லவே இல்லை. அப்படின்னா எங்கள்கிட்ட பேசணும். சும்மா வண்டியில உட்காந்து வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே பேசணும். ஆமா. யாரை காதலிக்கிறேன்னு தெரியுமா? நான் யாரை காதலிக்கிறேன், யாரை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அவரை மனசுக்குள்ள எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் யார் அப்படிங்கிற விஷயத்த உங்கள்கிட்ட சொல்றேன்.
சாதி பெண்ணுக்கும் மலர்வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தா தா. லா 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 லா. இப்ப தெரிஞ்சிருக்குமே நான் யாரை காதலிக்கிறேன். ஏத்தா எங்க போறீங்க? வீட்டுக்கா? இதுக்கு நீங்க நாடகம் பார்க்க வந்திருக்கவே நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமே. உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பா நம்ம மக்களுக்கு இப்படி பனி கொட்டக்கூடாதுன்னு எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து மேடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. இதுக்குள்ள உட்காந்து நாடகம் பார்க்க உங்களுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். பயமுறுத்தாம ஏத்தா ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா உட்காந்துருக்கீங்களே? என்னத்த என்ன என்ன ஏன் செய்வனில் மிதிச்ச மாதிரியே இருக்கீங்களே? ஏன் ஏதாவது ஊர் கட்டுப்பாடா யாருக்கு எல்லாருக்கும்? யாரு கை தட்டக்கூடாது ரசிக்க கூடாது அப்படின்னு ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்களே? ஏன் பனிக்கு பதத்துட்டீங்களா? இந்த குளிர் தெரியாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு விஷயம் சொல்லவா? விடிகிற வரைக்கும் நாடகம் பார்த்தாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு குளிரவே குளிராது. அப்படி ஒரு விஷயம் சொல்லவா? போர்வையெல்லாம் போத்தணுன்ற அவசியமே கிடையாது. நான் அந்த பாட்டு பாடுறேன் பத்தியில நானும் கிடையாது. அடுத்து எல்லாரும் வந்து நிற்பாங்கள்ல பாடுவாங்கல்ல, அந்த பாடெல்லாம் முடிஞ்சோடனே நல்ல பலமா கை தட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குளிரே தெரியாது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா இப்ப கூட கை தட்டுங்க, குளிரே தெரியாது. இவ்வளவு நாசுக்கா யாரும் கை தட்டி கேட்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கையை தட்டிருக்க கூட. இவ்வளோ கெஞ்சி கேட்க வச்சுட்டீங்களே. அடா வந்ததுலேருந்து எங்கள் மாமா சொல்லிக்கிட்டே இருந்தார், ஏத்தா அப்படி இருக்கியே ஏத்தா அப்படி இருக்கியேன்னு. ஆமாம், அன்னதானம் போட்டப்போ கூட சாப்பாடு வாங்கும்போது நினச்சேன், டேப்பா கடுமையான கூட்டமாக இருக்கே நாடகத்துக்கு அப்படின்னு நினச்சேன். வெளியில் வந்த பார்த்தா அதில் பாதி கூட்டம் கூட இருக்காது போல இருக்கே. எங்கேத்த ஆளுகள்லாம் காண போயிட்டாளா? இதுதான் முதல் நாடகமா? இன்னும் இருக்கா அண்ணா? முதல் நாடகத்துக்கு இந்த கதின்னா இன்னும் நடக்க போகிற நாடகத்துக்குள்ள என்ன கதையோ தெரியலையே. சரி, அது இருந்துட்டு போட்டோம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இப்போ கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க எல்லாரும் நான் யாரை காதலிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த. தம்பி செல்வம், யாரை காதலிக்கிறேன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா? தெரியாதா? அவருக்கு கரூர்லேருந்து வர்றாப்புல அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறீங்க. அவருக்கு தெரியுற என் கூட இருக்கிற உங்களுக்கே தெரியல யாரை காதலிக்கிறீங்க. அவருக்கு தெரியாம இருக்கலாம், ஊருக்காரர்கள் எல்லாருமே தெரியும் நீங்க யாரை காதலிக்கிறீன்னு. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது இருக்கும், உங்களுக்கு தெரியுமா? நாங்க இப்பதாங்க கூவி வித்துக்கிட்டு இருந்தீங்க, செம்மீனே செம்மீனே மீனே மீனே மீனேன்னு. செம்மினே செம்மினேன்னு பாடுனதுக்கு நான் காதலிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அதானுங்க நீங்க மீனே மீனு இந்த நம்ம காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் வைக்கிற முனியாண்டி அவர் தானே? அண்ணே நான் என்ன மீன் விற்கிறவரையா காதலிக்கிறேன்? அதான் செம்மீனே செம்மீனே. மீனே முன்னா அவரை வர்ணிச்சு அந்த மாதிரி பாடுனேங்க. செம்மினே செம்மினே பண்ணா உன்னை மீன் விற்கிறவரை காதலிக்கிறது அர்த்தமா? வைவே கிடையாது. அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல. அநேகமாக இருக்கிற நிலைமையை பார்த்தா கொஞ்சம் சீக்கிரமே வெளியில் அனுப்பிடலாம் போல இருக்கு. அதனால அந்த முருகப்பெருமானே என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் எப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றழகே. மல்லிகையே மல்லிகையே தூதாக போ, துள்ளி வரும் தென்றழகே.
மணிக்குயில் பாடும் குரல் கேட்டு வருவாயா தனிமையில் வந்து ஒன்று கேட்டான் தருவாயா மீண்டும் மீண்டும் நீ அதை கேட்டு பாரமா மல்லிகையே மல்லிகையே தூதாக போ வரும் தென்றலையே நீ சேர்த்து போ என் மனது என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை என் மனது என்னிடமில்லை ராத்திரியில் எத்தனை தொல்லை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை செண்பகமும் மல்லிகை மொட்டும் வந்து வந்து வாட்டுது என்னை கனவுகள் போலி கண்ணில் நீகே வரும் நேரமும் மனதில் பாழும் இன்பத்தீனும் கலந்தோடும் ஆடி பாடத்தான் வந்து ஆசை கூடும் நேரம் மல்லிகையே மல்லிகையே தூதாக போ வரும் தென்றலையே நீ சேர்த்து போ நோய் கொண்டு நான் திருநூலாகிறேன் தேயாமலே பிறை போல் ஆகிறேன் தாங்காது இனி தூங்காது மல்லிகையே மல்லிகையே தூதாக போ வரும் தென்றலையே நீ சேர்த்து போ இப்படிலாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப யோசிச்சு தட்டுவோமா வேணாமா அப்படின்னு கை தட்டுறீங்க இல்லை இந்த கை தட்டலும் எப்படி உண்மையா ரசிச்சு கை தட்டுனீங்களா இல்லை நான் சொன்னேங்கிறதுக்காக கை தட்டுறீங்களா ரசிச்சு தான் கை தட்டுறீங்களா அப்படின்னா என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் பல ஏன்னா கை தட்டுறதுல 2 வகை இருக்குனே எப்படி ஒன்று ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்கு இன்னொன்று என்ன போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமாக கையை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு ஒன்று இருக்கு இது எந்த ரகம் அது என்னன்னு தெரியல எந்த வகையில் தட்டினாங்கன்னு தெரியல ரசிச்சு தானே அப்படின்னா நன்றி ஆமாம் இப்படிலாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இப்படிலாம் நினச்சிக்கிறது என்ன பிரயோஜனம் என்னங்க சொல்றிய ஒரு பிரயோஜனமும் கிடையாது நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது இது ஒரு வகையான ஒருதலை காதல் இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது மனிதர் உணர்ந்துக்குள்ள இது மனித காதல் அல்ல 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 அதையும் தாண்டி தெய்வீகமான காதலினுடைய காதல் அந்த தெய்வீகமான காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்றேன் ஆலப்போல் வேல போல் ஆளும் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே நாலப்போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே பதில் கேளு அடி கண்ணம்மா நல்ல நாளே கொஞ்சம் நில்லம்மா என்னம்மா கண்ணம்மா ஆழப்போல் வேலை போல் ஆழம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே நாலப்போல் 2 போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே
போல் ஆழம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. போல் ஆழம் விழுது போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே. நாள போல் எந்த போல் நாளும் பொழுது போல் நானும் அங்கு நின்று இருப்பேனே. பதில் கேளு அடி கண்ணம்மா, நல்ல நாளு கொஞ்சம் இல்லம்மா என்னம்மா கண்ணம்மா. நன்றி 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 கடந்த வணக்கம். அருமையான பக்கமேளம். ஒரு நாடகம் நல்லா சிறப்பா அமையணும் அப்படின்னாலே பக்கமேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கமேளம் தான் நாடகம் நல்லா சிறப்பா அமையும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. மேலத்துக்கு கீழே போட்டியா? கிடையவே கிடையாது. பக்கமேளம் மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதுமா? அதுக்கு தகுந்தார் போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி மாதவனானே கே மாதவன் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார்வர்களுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 கடந்த வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. ஆனால் உள்ளூர் ஒளிபெருக்கியோ உள்ளூரானே, அதனால தான் கைத்தட்டு வருது. ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அருமையான ஒளிபெருக்கி. ஆனால் ஒளிபெருக்கி நடந்துட போதுமா? வேற என்னங்க? பார்க்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணுமா இல்லையா? அவங்க ரசிக்க ரசிச்சா தானே நமக்கு ஒரு ஆர்வம் வரும். ஆமாம், ஆரம்பத்தில் வரும்போது ஒரு மாதிரி அமைதியாக இருந்தாலும் கூட அதுக்கப்புறம் அப்படியே ஏதோ ஒன்று கெஞ்சி கெதறி காலில் விழாத குறையா அந்த அளவுக்குலாம் போகலை. அதுக்கு முன்னால் சகோதரிகள்லாம் கைத்தட்டி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அருமையான ரசிகர்கள், நல்ல ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கமெல்லாம். அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்தில் நல்ல முறையில் நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. அருமை என்னார் சொக்கலிங்கம்மனார் அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க. நாடகத்தை சிறப்பாக அமைத்த அருமை என்னார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கடந்த வணக்கம். ஆமாம், அவரும் உள்ளூரா? அப்படியா, சரி. எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சிருக்க சமயத்தில் இந்த முருகப்பெருமான் வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கணும். முருகப்பெருமான் வர்றது இருக்கட்டும், அதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு. இந்த இருக்கிற கூட்டமாவது இருக்கிறதுக்குள்ளே வரணும். இந்த கூட்டமே எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் முருகன் வந்தா நல்லா இருக்காது. அதனால பெண்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அதுதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஆண்கள் கூட்டமா இருந்தாலும் கூட நான் பிரச்சனை கவலைப்பட்டிருக்க மாட்டேன். பெண்கள் கூட்டமா இருக்கிறனால தான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏத்தா எப்படி இடையில எந்திரிச்சு போயிருவீங்களா இல்லை காலையில் வரைக்கும் இருந்து? நாளைக்கு சனிக்கிழமை தானே, பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே விடுமுறையாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்து விடிகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போங்க. ஆமாம், எல்லாமே இந்த கூட்டம்லாம் கலைஞ்சி எந்திரிச்சு போகிறதுக்குள்ள அந்த முருகப்பெருமானோடனே என்னை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது, அதுக்காக எப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். உன்னை நினைத்து நான் இனி மறப்பது அதுதான் அன்பே. காதல் 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 காதல்
காதல் காதல் காதல்